இப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு, ஈரான் உச்சபட்ச தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை, நாங்கள் நினச்சா அது கொண்டுடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நிபந்தனை இல்லாமல் அவர் சரணடையணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதா செய்தி வெளியாகிருக்கு. இப்போ இதற்கு பதிலடி கொடுத்துருக்கிறார் ஈரான் உச்சபட்ச தலைவர். சரணடையணும்னு இவங்க யார் சொல்கிறது? நாங்கள் எங்கள்கிட்ட மோதுனா நாங்கள் பதிலடி தருவோம், போருக்கு சந்திக்க தயாராக இருக்கிறோம், நாங்கள் பின்வாங்க மாட்டோம் எந்த இடத்துலையும். ஈரான் எவ்வளவு சேதத்தை சந்திக்குதோ அதை விட அதிகமாக தான் சேதத்தை சந்திக்கும் அமெரிக்கா அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன தான் நடக்குது? அதாவது கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் மாற்றம் இல்லை. சொல்லப்போனால் முதலில் யுத்தத்தை ஆரம்பித்தது இஸ்ரேல் தான், நம்ம அதை பேசினோம். திருப்பி வந்து அவர்கள் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினாங்க, மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இப்படி தொடர்ச்சியாக ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் ஒன்று. ஆனால் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கொமேனி எங்களுக்கு எங்கே இருக்காருன்னு தெரியும், எங்களுக்கு சாஃப்ட் டார்கெட்டு தான், நினச்சா வந்து அவரை காலி பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு வாய்ச்சவடால் பேசுகிறார் ட்ரம்ப். ஏன் நினச்சா அடிச்சிட வேண்டியதானே, பிரச்சனை முடிஞ்சிடும்.